2 ஜாதகங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த 2 ஜாதகங்களும் திருமணம் ஆகாமலே கர்ப்பமான ஜாதகங்கள். அது எப்படி நடந்திருக்கும், அதற்குரிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த 2 ஜாதகங்களையும் வைத்து பார்க்க இருக்கின்றோம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், சிம்ம ராசி, லக்னத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், 4 சனி, 5 ராகு, 9 செவ்வாய், 11 கேது மற்றும் குரு, 12 சந்திரன். லக்னாதிபதி புதன் லக்னத்தில் பலமாக இருந்தாலும் விரியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். விரயத்தில் மனதுக்கு காரகனான சந்திரன் இருக்கின்றார். செவ்வாயின் பார்வையில் விரயத்தில் சந்திரன் இருக்கின்றார். அவர் அஷ்டமாதிபதியும் கூட, அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றார். அந்த அஷ்டமாதிபதியின் பார்வையை வாங்கிய சந்திரன் விரயத்தில். அப்போ ஏதோ 8, 12ஆம் இடங்கள் இங்கு சம்பந்தப்படுவதால் ஏதோ ஒரு அவமான நிகழ்வாக இருக்கிறது. மேற்கொண்டு என்னென்று பார்க்கலாம். மனது வசப்படுவதால் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது என்று தெரிகிறது. சந்திரன் வீட்டில் இருப்பது கணவரை குறிக்கும் குரு, அவர் இருப்பது நிழல் கிரகமான கேதுவோடு. அப்போ வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றில் வாழ்க்கை துணைவர் உச்சமாக வசமாக்கி விட்டார் இந்த பெண்ணை. அதாவது வசியம் பண்ணுறன்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெண்ணை வசியம் பண்ணி கூட்டி கொண்டு போய் விடுகின்றார். ஆனால் இங்கு திருமணம் செய்யாமலே அவரை தன் வசமாக்கி அவரோடு அழைத்து சென்று அவரோடு நெருக்கமாக பழகி அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி இருக்கிறார். காரணம், செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம். அப்போ திருமணமாகவில்லை. சந்திர தசையில் விரயத்தில் சந்திரன் தாயோடு அந்த பெண்ணை பழக விடாமல் வசியம் செய்து தன் வசப்படுத்தி விட்டார், கர்ப்பமாக்கிவிட்டார். 7ஆம் அதிபதி பாருங்கள், குரு கேதுவோடு சேர்ந்து குரு சண்டால யோகம் பெற்று மனோகாரகன் சந்திரன் வீட்டில் அமர்ந்ததால் மனவசியம் கற்ற மந்திர தந்திர வித்தை கற்ற ஒருவன் வேலையில் இந்த பெண் மயங்கி, அதாவது வசியமாகிவிட்டார். இங்கு பாருங்கள், திருமணமாகாமலே அந்த பெண் கர்ப்பம். 5 பாருங்கள் ராகு, 5 சனி 4, அதாவது கேந்திரத்தில் இருக்கின்றார். ஆனால் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குருவை பாருங்கள் உச்சமாக இருக்கிறார். அந்த சனியை அஷ்டமாதிபதி தனது 8ஆம் பார்வையால் பார்க்கின்றார். அப்போ 8ஆம் வீட்டுக்குரிய காரகத்துவ அமைப்பில் அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் போன்றவை ஏற்படும். இதனால் குழந்தை பாக்கியம், திருமணம் செய்யாமல் தாம்பத்தியம் மூலம் குழந்தை, அதாவது ஓடிப்போய் திருமணம் செய்யாமலே தாம்பத்தியம் மூலம் குழந்தை பாக்கியத்தை பெறுகின்றார். ஒரு பெண் ஜாதகத்தில் கர்ம வினைப்படி இதைப்போல் வசியமாக, அதாவது இந்த பெண் வசியமாகி அவதிப்பட வேண்டிய கிரக நிலைகள் இருக்கா என்றால் கட்டாயம் இருக்குன்றதான் எடுத்துக்கொள்ளும். அதாவது மனது சந்திரன் பலன்றி போனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படுத்தான் செய்யும். அவள் மனம் பலகீனப்பட்டு அதாவது வசியத்துக்கு அடிமையாகிவிட்டாள். சாதாரணமாக எல்லா பெண்ணையும் வசியப்படுத்தி விட முடியாது. அதாவது இந்த மாதிரி வலுவிழந்த சந்திரன் பலவீனமாக இருக்கிறவர்களால் இந்த மாதிரியான ஒரு நிலையில் போய் மாட்டுப்படுவது. சந்திர தசையில் ஒரு தாயை விட்டு பிரிந்து போகும்படியாக விரயத்தில் சந்திரன் இருக்கு. எனவே வீட்டை விட்டு போய்விட்டால் 7ஆம் அதிபதி குரு கேதுவோடு சேர்ந்து குருச்சண்டால யோகம் பெற்று மனோகாரகன் சந்திரன் வீட்டில் அமர்ந்ததால் மனவசியம் கற்ற ஒருவன் இவளை தன் வேலையில் வீழ்த்தி விட்டான். சந்திரனை அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்ப்பதால் சந்திர தசையில் மனது கெட்டு இந்த நிலைமைக்கு ஆளாகிறார் இந்த பெண் ஜாதகத்தில் மனம் நல்ல நிலையில் இல்லாமல் கெட்டு போனதே மந்திரவாதி வசியத்தின் பிடியில் இந்த பெண் விழுவதற்கு முதல் காரணம் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், மீன ராசி, லக்னத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன், 2 செவ்வாய், 5 கேது, 7 சந்திரன், 11 சுக்கிரன் மற்றும் ராகு, 12 குரு. லக்னாதிபதி புதன் லக்னத்தில் பலமாகி விரியாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். 5ஆம் வீட்டுக்குரியவர் லக்னத்தில் இருக்கின்றார். பொதுவாக 5 ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டால் புத்திர தோஷம் என்று கூறுவார்கள். இங்கு 5 கேது இருக்கிறது. அவர் சனி பகவான்
அதாவது 5க்குரிய சனி பகவான் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். லக்ன கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 5ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் அமர்கின்றார். அதாவது ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்தில் அமைவது என்பது மிகுந்த பலம் பெறும் அமைப்பாகும். அப்படியானால் 5ஆம் இடத்து அதிபதி மிக வலுவாக இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த யாதகத்தில் அவருக்கு வீடு கொடுத்த புதன பருங்கள் அதாவது உச்சத்தில் இருக்கின்றார். உச்சம் பெற்ற நிலையில் நிற்பது லக்னத்தில் இருக்கும் சனிக்கு மேலும் வலு சேர்க்கிறது. 5ஆம் இடம் மிகவும் வலுவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே குழந்தை பாக்கியம் என்பது உறுதி. 5இல் உள்ள கேதுவை அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்க்கின்றார். 8ஆம் இடம் என்றால் அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல், மன நிம்மதி இழப்பு போன்றவற்றை குறிக்கும். இங்கும் அதாவது அந்த 8க்குரிய செவ்வாய் 5ஆம் வீடு 5இல் உள்ள கேதுவை பார்க்கின்றார். குழந்தை சம்பந்தப்பட்ட விடயத்தில் அசிங்கம், அவமானம் ஏற்பட இருப்பதை சுட்டி காட்டுகிறது. இங்கு அவை சார்ந்த பிரச்சனைகள், கௌரவ குறைச்சல், மன நிம்மதி இழப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு. இங்கு ஒன்று குழந்தை இல்லாமல் மன நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டும், அல்லது அதே குழந்தை திருமணத்துக்கு முன்னர் கிடைத்தால் அதனால் மன நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த வகையில் 2வது விதி இந்த யாதகத்துக்கு ஒத்துப்போகிறது. எனவே திருமணமாகாமலே இவர் கர்ப்பமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை 5ஆம் இடத்துல கேது அல்லது ராகு அமர்ந்திருந்தால் உடனே குழந்தை இல்லை என்று முடிவு செய்யக்கூடாது. தேவைக்கு அதிகமாக கிடைத்து விடுவது கூட இருக்கின்றது. நமக்கு தெரிந்த எத்தனையோ பேருக்கு 5இல் பாம்பு கிரகம் இருந்து குழந்தை பாக்கியத்தோடு சந்தோஷமாக வாழ்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு காரணம் 5ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய ராகு கேது அல்ல. அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் வலுவாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அந்த பலன் மறைக்கப்படாமல் கிடைத்துவிடும். ஒருவேளை வலு இல்லாமல் அமைந்து அந்த பாவத்தை நசித்துவிடும் என்பதுதான் உண்மை. அப்போதுதான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடும். உதாரணமாக இந்த யாதகத்தில் சனி நீசம் பெற்ற நிலையில் 8ஆம் பாவத்தில் அமர்ந்தார். இந்த யாதகத்துக்கு 5இல் கேது இருப்பது நெகட்டிவாக பேசி குழந்தை இல்லை என்று சொல்லிவிடும். ஆனால் அந்த சனி நீசம் பெற்று வக்கிரம் பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நிச்சயமாக குழந்தை கிடைத்துவிடும் என்பது கவனிக்கத்தக்கது. எனவே ராகு கேதுக்கள் பாவ கிரகங்களோடு சேரும் பொழுது அல்லது நீச கிரகங்களோடு சேரும்போது பாவர்களாகவும், உச்ச கிரகங்கள் மற்றும் ஆட்சி பெற்ற கிரகங்களோடு சேரும்போது அவை யோகமாகவும் செயல்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதனால் தான் இந்த யாதகைக்கு 5ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் 5இல் நிற்கின்ற கேது அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டது. நமது கலாச்சாரத்தில் குழந்தை என்பது திருமணத்துக்கு பின்னர் மட்டுமே வர வேண்டும். ஆனால் இந்த யாதகி வாழும் கலாச்சாரத்தில் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. எனவே சந்தோஷத்துடன் வயிற்றில் குழந்தையை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார்.